சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் உள்ள தூய்மை பணியினை தனியாருக்கு ஒப்படைத்ததை கண்டித்து அம்பத்தூரில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் பெண் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உண்ணாவிரத போராட்டத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனுக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநகராட்சி ஊழியர் ஜோதி இவ்வாறு தெரிவித்தார். உண்ணாநிலை போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும், வேண்டாமே வேண்டாமே தனியார் மயம் வேண்டாமே, தடுத்திடு தடுத்திடு, ரத்து செய் ரத்து செய் ரத்து செய், தனியார் மயத்தை ரத்து செய் தனியார் மயத்தை ரத்து செய், தமிழ்நாடு அரசு முதல் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணுமா? என் பேர் ஜோதி, 5வது மண்டலத்தில் வேலை செய்கிறேன், 57வது வார்டு. நாங்கள் இந்த காலவற்ற உண்ணாவிரதம் எதுன்னா, எங்களுடைய உழைப்போர் உரிமை இயக்கம் அம்பத்தூரில் இருக்கிற ஆஃபீஸில் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இது என்ன எதனால் இந்த காலவற்ற உண்ணாவிரதம்னா, எங்களை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு எங்களை வெளியேற்றுறாங்க. 40 வயசுக்கு அப்புறம் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புது புது ஆளுங்களெல்லாம் இருக்கிறாங்க. இப்போது 23,000 ரூபாய் நாங்கள் சம்பளம் வாங்குகிறோம். இப்போது கான்ட்ராக்டுன்னு சொன்னால் 16,000 ரூபாய் 15,000 ரூபாய். இது ஏழை மக்கள் நாங்கள் ஏழை மக்கள் தான், பெண்கள் வேலை செய்கிறோம். இருந்தாலும் குமரகுருபரன் கமிஷனர் வந்து கான்ட்ராக்ட் விட்டு தான் ஆகணும், உங்களுக்கு செஞ்சால் செய்யுங்க, வேலையில் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு எங்களை வெளியே போகிறது சொல்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நாங்கள் 15 வருஷமாக வேலை செஞ்சுக்கின்னு இருக்கிறோம். இன்றைக்கி எங்களை வெளியே போக சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியல. 19/1/2021 முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாரு. உங்களை அவங்க வந்தால் பணி நிரந்தரம் படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவரும் பணி நிரந்தரம் பண்ணல. எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். காலை உண்ணாவிரதம் நாங்கள் சாகும் வரை இது தொடரும். குமரகுருபரன் கமிஷனர் எங்களுக்கு எதிராக செயல்படுது, அவர் பதவி நீக்கம் செய்யணும்.